ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய டிப்ஸ் எடுத்துருந்துருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க ரோபர் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பேகை வச்சே நம்ம மாடி தோட்டம் பண்ணலாம். வீட்டில் இருக்க பேகை வச்சே நம்ம ப்ரோ பேக்லாம் தயாரிக்கலாம். அதை நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாடியில் தொட்டி பார்த்திங்கன்னா நான் எப்படி கட்டிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி நீளம், அப்புறம் 4 அடி அகலம், 4 அடி உயரம், அந்த மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் நான் ரோஜா செடி வச்சுருக்கேன், அப்புறம் 2 பப்பாளி வச்சுருக்கேன், ஒரு நாட்டு மாதிரி வச்சுருக்கேன். அதுலேயும் நம்ம சின்ன சின்ன செடி எது வேணாலும் வச்சுக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் காரமணி வச்சுருக்கேங்க. இதிலே கொடி ஏற்றி விட்டுருக்கேன். காரமணி மேலே ஏறி போயிட்டுருக்கு. இதுலேயும் மாதுளம்பழம் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் தொட்டி கட்டி விட்டுருக்கேன். இது பாருங்கள், இந்த பக்கமும் இதே மாதிரி தான் தொட்டி கட்டி விட்டுருக்கோம். இதேமாதிரி அங்கே ஒரு தொட்டி கட்டி விட்டுருக்கோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தொட்டி இருக்குது. அப்புறம் மற்றதெல்லாம் ப்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் செடி இவ்வளோ பெருசாக வந்துருப்பாருங்க. கத்திரிக்காய் காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. 15 ப்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். நிறைய நல்லா பெருசு பெருசாக இருக்குது. என்ன ரகம்னு தெரியல பாருங்கள். பச்சை கலரில் வருதுல கத்திரிக்காய் க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு செடி இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது கிழங்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுருக்கேன். இங்கெல்லாம் பூச்செடி இருக்குது. மல்லிக்கு அடுக்கு மல்லி இருக்குது, அப்புறம் மதுரை மல்லி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இருக்குது. நிறைய அறுவடை பண்ணியாச்சு. இப்போ மொட்டு வச்சுருக்கேன் நிறைய. நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி ப்ரௌன் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி மொட்டு வைக்கும். ஃபுல்லாக அடிக்கடி நம்ம கிள்ளி விட்டுகிட்டே இருக்கணும். பூ பறிக்கிற டைமில் நம்ம அதை கிள்ளி விட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி மொட்டு வச்சுட்டே இருக்கோம். எப்போவுமே பாருங்கள், இந்த மாதிரி கட்டி விடுவேன். பாருங்கள், இந்த சைடு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கோம். இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா நிறைய செடி வைக்கலாம். இதில் திப்பிலி இருக்குது, கனகாமரம் இருக்குது, இது கொத்து கத்திரி இருக்குது பாருங்கள். அப்புறம் கருவேப்பிலையும் இருக்குது. கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை. பின்னாடி மல்பெரி இருக்குது. பீச்சு தொட்டி வச்சுருக்கோம். இதில் மாயன்கீரை வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஹைட்டு போச்சு. அதுலேயே நான் மரவள்ளிக்கிழங்கு குச்சி நட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இருந்தது எடுத்து பார்த்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் கிழங்கு வைக்கலை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதோட நான் மறுபடியும் உண்டி வச்சுருக்கேன். இப்போ நான் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டி வச்சுருக்கேன். அங்கே நிறைய பழமரம்லாம் இருக்குது. அதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி பேக்கில், இந்த மாதிரி சாதாரண பேக்கில் நம்ம ப்ரோ பேக் மாதிரி தயாரிக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பை, கடையில் வாங்குற பை எடுத்துக்கணும். இது அப்படியே மடிச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு மேல் சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பின் சைடு இந்த மோனை இருக்குங்க. இந்த மோனையும் இந்த மோனையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ஊக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட்டாக குத்திடுங்க. வச்சு 2 மணியும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு பின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குத்திடலாம். இல்லைன்னா மிஷின் கையில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த 2 முனையும் வச்சுட்டு சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பின் வச்சு குத்திடலாம். பின் வச்சு குத்தியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் நல்லா ரவுண்டாக ப்ரோ பேக் மாதிரி சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருப்பாங்க.
நம்ம இப்போ மண் சேர்த்துடலாம். இங்கே இருப்பாங்க மண். இந்த மாதிரி திக்கான கவரில், இந்த மாதிரி அரிசி கவரில் கூட இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சுட்டு மண் எடுத்து நம்ம இப்போ அதில் போடலாம். இந்த மாதிரி வேப்பிலை போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து பூச்சி வந்து அதிகமாக பூச்சி வந்து வராது. பூச்சி தாக்கம் இல்லாமல் நல்லா செழுமையாக நமக்கு வந்து வளரும் செடிகள்லாம். வெண்டைக்காய் வந்து நம்ம ஒரு 2 வெண்டைக்காய் போடலாம். வெண்டைக்காய் சீட்ஸ் வந்து விதைக்க போகிறோம். வெண்டைக்காய் சீட்ஸ் ஒரு 4 போடலாம். ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா எடுத்து போட்டுடலாம். அதை மற்ற 3 விட்டுடலாம். என்னென்ன உரம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு உரம் இருக்குது பாருங்கள், ஆட்டு உரம், அப்புறம் மண்புழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் உயிர் உரம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 4 விதை போட்டுடலாம். ஒரு 5 கூட வைக்கிறோம். ஒரு 5 கூட போடலாம். ஒரு 5 விதை போடலாம். இங்கே நடுவில் போட்டுடலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக மூடி விட்டுருலாம். இதெல்லாம் வந்து நான் வேப்பிலை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேப்பிலை கிடச்சதுன்னா அந்த மாதிரி மண்கலவை பண்ணிவிட்டு அது மேலே வேப்பிலை போடுங்க. பூச்சி தாக்கம் இல்லாமல் நல்லா வளரும் செடிகள்லாம். மழை பெஞ்சதுனால இப்படி இருக்குது மண். அதே மாதிரி இந்த பேக்லையும் போட்டுருக்கேன். இந்த தொட்டிலையும் இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தொட்டி. இந்த தொட்டி வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன், 100 ரூபான்னு. இது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தண்ணி கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். தெளித்த மாதிரி அப்படியே மேலே அப்படி தெளித்த மாதிரி ஊற்றணும். கேன் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தெளித்த மாதிரி ஊற்றிட்டுருக்கேன். விதைச்சிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விதைலாம் அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். விதைச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2 நாள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா நல்லா மழை பெஞ்சதுக்கு சூப்பராக முளைச்சி வந்துருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் தண்டிக்கீரையும் விதை விழுந்து அதுவும் முளைச்சி வந்திருக்கு. எல்லா விதையுமே அழகாக முளைச்சி வந்துருச்சு, வெண்டைக்காயெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொத்தவரங்காய் சீட்ஸ்லாம் போட்டிருந்தது, அதெல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு. அப்புறம் செடி அவரை, கொத்தவரங்காய், கத்திரிக்காய் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு. இதையும் நம்ம ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பேக் ஃபுல்லாக மண் போட்டாச்சு. மண் கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தது இப்போ போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் சீட்ஸ் போட்டுக்கலாம். இது எனக்கு அந்த மண்டே வந்து போடுறேன். இப்போ போன முறை நம்ம தோட்டத்திலே காய்ச்ச அந்த வெண்டைக்காயோட சீட்ஸ் தான் இது. நான் சேகரித்து வச்சுருந்தேன். சீட்ஸ் ஏற்கனவே கொண்டு போய் நிறைய பேர் கொடுத்துட்டு வந்தேன். விதைச்சதுக்கப்புறம் நான் தண்ணி மேலே அப்புறம் தெளிச்சிடலாம். அது ஒரு 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் நான் எப்படி வந்துருக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்துக்கீரைலாம் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதில் முள் மாதிரி 2 சைடும் இப்படி வரும் பாருங்கள். இது ஈர்த்துக்கீரையில் இப்படி தான் இருக்கும் மேல் சைடு. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்பு வலிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாரம் ஒரு முறையாக நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லதான் உடம்புக்கு. சீக்கிரமாக ஃபீவர் எதாக இருந்தாலும் சரியாயிடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.